நான் இப்படி தாங்க செய்வேன் என்பது சொல்றது தப்பே கிடையாது. நான் இப்படி தான் இருப்பேன் என்று சொல்வது தப்பே கிடையாது. அது மேட்டுமை அல்ல. ஆனால் எந்த பக்கம் போகிறோம் என்பது தான் கவனமாக இருக்க வேண்டும். அந்த வைராக்கியத்தையும் அந்த சுய சித்தத்தையும் எந்த டிரெக்ஷனில் வச்சிருக்கீங்க என்பது தான் உங்கள் வாழ்க்கையின் வெற்றியை நிர்ணயிக்கும். ஒரு அலையில சொல்ல மாட்டீங்களா? எத்தனை தேவனை நேசிப்பேன் சொல்கிறவங்களாம் ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. ஆகையால் உங்களை உற்சாகப்படுத்துகிறேன், எல்லாரோடும் நலமாயிருங்கள், பிள்ளைகளோடு அன்பாயிருங்கள், எல்லாரோடும் அன்பாயிருங்கள், உங்க பாஸ்டர் கிட்டயும் அன்பாயிருங்கள். Strong will is good, but keep it in the right direction. ஒன்று சொல்றாங்க, நமக்கு ஒரே ஒரு ஏக்கம் தான் இருக்கணும், நான் கரை சேரணும், அந்த தூரத்தில் நான் போய் நிற்கணும், என் சந்ததி உயரணும், நான் செய்வதெல்லாம் வாய்க்கணும், நான் தேவ நாமத்தை உயர்த்தணும், தேவன் சித்தம் நிறைவேற்றி முடிக்கணும், என் ஓட்டத்தை ஜெயமா முடிக்கணும். இந்த வழியில் வரக்கூடிய பல விஷயங்களில் நேபுகாத்நேசாரை போலும் பெல்ஷஸ்ஸரை போலும் தேவையில்லாத தப்பான வழிக்கு தேவையான மேட்டிமைகளை வளர்த்து கொண்டு வாழாதிருங்கள். அது உங்களுக்கு உரசலையும் வீழ்ச்சியும் கொண்டு வரும். ஆனால் கர்த்தர் பக்கம் உங்கள் ஆழ்ந்த சித்தத்தை திருப்பிக் கொண்டு அவருக்காய் வாழ்ந்து உங்களோடு வருகிறவர்களையும் இசைந்து வாழ நீங்கள் கற்றுக்கொண்டால், சொன்னாரே அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசியருக்கு, புருஷர்களே உங்கள் மனைவியில் அன்பு கூறுங்கள், மனைவிகளே உங்கள் புருஷர்களுக்கு கீழ்ப்படிந்திருங்கள் என்று சொன்ன வார்த்தையின்படி உரசல் குறைஞ்சு ஆமென் சந்தோஷமாக ஆனந்தமாக அதே நேரத்தில் ஞானமாக இதை கடந்து போக என்ன ஞானம் வேண்டுமோ அதை கர்த்தர் உங்களுக்கு தர வெற்றிகரமாய் கரை சேர்கிற கிருபை தந்து, பிடிவாதங்களை ஓரமா வச்சுட்டு தேவன் மேல பிடிவாதத்தை வைத்துக்கொண்டு எல்லோரோடும் அன்பாய் வாழ கர்த்தர் உங்களுக்கு ஞானத்தையும் கிருபையும் இந்த காலத்தில் தருவாராக. ஒத்துக்கொள்றோங்க இருந்தா ஒரு அலையிலே சொல்லிடுங்க.